அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் முகேஷஸ் தமிழ் இன் பர்சன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். ஸோ வாங்க இந்த வீடியோவை பார்த்து தெளிவாக பார்க்கலாம். துணையில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அதான் இப்போ நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒன் பை ஒன் எல்லாத்தையும் பார்த்துடலாம். மோஸ்ட்லி என்னோட வீடியோஸில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நிறைய ஏகப்பட்ட விஷயம் ஆரம்பத்தில் இருந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றியும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு. அது வந்து லேட்டஸ்ட் நியூஸ்னு கூட சொல்லலாம். தமிழ்நாடு கோஆப்ரேட் பேங்க் அந்த துறையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாமோட ரிசல்ட் வந்து இன்னும் வெளியிட தாமதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக போன வருஷம் 2025 இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து நடத்தி முடிச்சிருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 போஸ்ட்டு கிட்ட. பட் ஆனால் அதுக்கான வந்து எல்லாமே நடத்தி முடிச்சுட்டு ரிசல்ட்டை மட்டும் வெளியிடாமல் தள்ளி வச்சுக்கிட்டு இருந்ததுனால அது சம்மந்தப்பட்ட தேர்வர்கள் வந்து வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த போராட்டம் போயிட்டுருக்கு. சில யூடியூப் சேனல்ஸில் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அதுக்குமே ஒரு கோர்ட்டில் கேஸ் ஆர்டர் வந்து இந்த மாதம் பிப்ரவரி 17 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கேஸ் டீட்டெயில் எதுவும் எடுத்து பார்க்கல, எனக்கு சரியாக தெரியல. நான் எதுவும் கேஸ் டீட்டெயில் எடுத்தேன்னா அதை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் ஆனால் இவங்க வந்து ரிசல்ட்டை வெளியிடாமல் தாமதிச்சுக்கிட்டே போயிருந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து வீதியில் இறங்கி போராடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த போராடினதுனால வந்து அந்த துறை சம்மந்தப்பட்டவங்க வந்து நீங்கள் போராடிக்கிட்டு இருந்தால் நாங்கள் இந்த எக்ஸாமே வந்து கேன்சல் பண்ணிடுவோம், ரிசல்ட்டை வெளியே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டினதாகவும்லாம் சில தகவல் வருது. இந்த லெவலில் தான் நம்மளோட தமிழ்நாடோட லட்சணம் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இது ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே நடந்துட்டு இருக்குன்னு. டிஎன்பிசிலே இந்த மாதிரி பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு முதல்லலாம் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வாக இருக்கும், கையில் செக் பண்ணி எழுதுறது, மார்க் கொடுக்குறது, அந்த மாதிரி தான். இப்போலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான் எல்லாமே இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னா ஈஸியாக வந்து மார்க் உடனே கால்குலேட் பண்ணி உடனே ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. அதை வெளியிடுறதுக்கே இவங்க வந்து எக்கச்சக்கமாக டைம் எடுத்து பண்ணுறாங்க. என்ன காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே வந்து இடையிலலாம் ஊழல், ஏமாற்று வேலை, காசு, மணி, தெரிஞ்சவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, இடையில நயம்களை வந்து இடையில சேர்த்து அது பண்ணி கொலைப்படி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே நடக்குது, காலங்காலமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால தான் இந்த மாதிரி உங்கள் வேலையெல்லாம் பார்க்குறது. ஸோ அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ரெண்டாவது, கிராம ஊராட்சி செயலாளர் வந்து அது எல்லாருக்கும் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், புதுசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பிப்ரவரி 24 வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கோர்ட் ஆர்டர் இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து அது கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு வந்து போயிடுச்சு. ஏன்னா வந்து இவங்க கோர்ட் ஆர்டரை மதிக்கலை. ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் வின் பண்ண அதே அட்வொகேட்டிட்ட நான் பேசிட்டு தான் வந்து இந்த வீடியோ கூட நான் மேக் பண்ணுறேன். ஸோ அவர்கிட்ட கேஸ் கேட்டதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் ஆயிடுச்சு, இதை வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டெப்ட் ஆஃப் கோர்ட்னு ஃபைல் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜட்ஜு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவார், வேறு வழியே கிடையாது, அவங்க போட்டே தான் ஆகணும், இது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆப்ஷன். எப்போயுமே கவர்மெண்ட் இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் கண்டெப்ட் ஆஃப் கோர்ட்னு ஃபைல் வந்துருச்சுன்னா வேறு வழி இல்லாமல் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ கவர்மெண்ட்டுமே, நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, நான் சொல்லியிருந்தேன் கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட பார்ப்போம், முடியாத பட்சத்துக்கு நடத்துவோம், கடைசி கட்ட வரைக்கும் கொண்டு போய் பார்ப்போம்னு அவங்க பண்ணுறது தெளிவாக தெரியுது. ஸோ அதுக்கான சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்குறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வேணும்னு நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ வந்து நிற்கிது. ரெண்டாவது வந்து அந்த கேஸ் ஆல்ரெடி போட்ட அந்த சுபிக்ஷா கிருஷ்ணாமோகன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யாரும் இப்போ இந்த கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் மூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க யாருமே காண்டாக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இந்த அட்வொகேட் சொன்னார். ஸோ நீங்கள் எதுவும் காண்டாக்ட் பண்ணீங்களா சார் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எதுக்கு சார் காண்டாக்ட் பண்ணணும், அவங்க தான் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது, எவ்வளோ ஃபீஸ் ஆகும்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஹைகோர்ட் அட்வொகேட்டு, ஹைகோர்ட் கேசஸ் மட்டும் தான் பார்க்குறதுனால 20,000 வரைக்கும் ஃபீஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஆனால் ஹைகோர்ட்டில் வந்து மோஸ்ட்லி அவ்வளோதான் வாங்குவாங்க, ஏன்னா அதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. ஸோ நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஷார்ட் லிஸ்டட் ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ரேங்க்லலாம் இருப்பீங்க. நிறையா ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்அப்போஸ்டில் செலக்ட் ஆகிற மாதிரி, அதாவது நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் இருந்தாலுமே இன்டர்வியூவோட 15 மார்க்கு சேர்த்து போட்டாலுமே அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்களோட மார்க் வந்து அடிச்சிக்க முடியாத அளவுக்குலாம் ஒரு சில பேர்லாம் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது நல்ல சான்ஸு. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் முடியுது, உங்களோட ஃபினான்ஷியலாக நீங்கள் முடியுது, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், கெப்பாசிட்டி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த அட்வொகேட்டை வந்து அணுகி அதுக்கான அடுத்த ஸ்டெப் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்கிட்ட வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு மெசேஜஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காண்டாக்ட் டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். அதில் என்னை காண்டாக்ட் பண்ணாதவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிங்க.
ஸோ அந்த டீட்டெயிலாம் என்னிட்ட வாங்கிக்கிறங்க. அதாவது யாருக்கு கெப்பாசிட்டி இருக்கோ, யாருனால முடியுதோ, யார் வந்து அடுத்த அந்த ஸ்டெப்பை எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களோ, இந்த இந்த வாய்ப்பை விட்டுட்டா வந்து அடுத்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். இதை பண்ணால் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது என்னென்னு எனக்கு என்கிட்ட ப்ரைவேட் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கனாலும், டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் சரி, நிறைய பொலிட்டீஷியன்ஸை கான்டாக்ட் பண்ணாலும் சரி, எல்லாருமே வந்து எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் தான் நடத்துகிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அதான் உண்மை. ஏன்னா இவங்களோட கணக்கு அதுதான், அந்த பிளானில் தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம மாற்றணும்னா நமக்கு கோர்ட்டை விட்டால் வேறு கதியே நமக்கு கிடையாது. ஸோ கோர்ட்டை தான் நீங்கள் நம்பி ஆகணும். ஸோ கோர்ட்டில் இருக்கிற இப்போ கடைசி சான்ஸ் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மட்டும்தான். ஸோ இந்த வக்கீலுமே ஒரு வார்த்தை பணம் பேசல சொன்னார், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் வந்துச்சுன்னா தே ஹேவ் டு அப்படின்னாரு. கண்டிப்பாக அவங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நான் இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு கூட அவரை பார்க்குறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போனேன். பட் சேம்பருக்கு போனேன். ஆனால் நேரில் என்னால் பார்க்க முடியல, மதிய டைமில் போனதுனால. நேரில் பார்த்து சில விஷயங்கள் பேசிட்டு வரலான்னு பார்த்தேன். ஸோ நீங்கள் ஒரு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது, அதை நான் தனியாக தரேன். நீங்கள் ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணி என்னென்னு பேசிக்கிங்க. ஸோ இதுதான் கடைசி சான்ஸ். இதையும் விட்டுட்டா நமக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ எலெக்ஷன் வரப்போகுது. ஏப்ரலில் வந்து எலெக்ஷன் வந்துடும். இப்போ மார்ச்சில் வந்து உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்லையுமே வந்துடும். ஸோ கோர்ட் ஆர்டர் படி எலெக்ஷன் அறிவித்தாலுமே இதை போடணும்னு சொல்லிட்டு, ஏன்னா கோர்ட் ஆர்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்களால செய்ய முடியும். ஸோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஸோ அதை நம்ம அந்த டாபிக் விட்டுருவோம். கிராம ஊராட்சி செயலரை பற்றி நான் சொல்ல விரும்பல, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இப்போ நான் ஜென்ரலாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஊழல்களாகட்டும், வேலைவாய்ப்புகளில் ஒவ்வொரு துறைகள்லையும் இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்களாகட்டும், இது எல்லாமே நீங்கள் கண்கூட இப்போ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இப்போ இந்த ஆளுகின்ற கட்சிக்கும் சரி, இதுக்கு இப்போ எதிர்கட்சியாக இருந்து இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிக்குமே சரி, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணவங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இப்போ நீங்களும் பாதிக்கப்பட்டவர்கள் தான், பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தான். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டவங்கள தான் இருப்பீங்க. ஸோ ஓட்டு போடுறது அப்படிங்கிறது வந்து உங்களோட விருப்பம். யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத வந்து நான் சொல்ல முடியாது, உங்களோட விருப்பம். ஆனால் ஜென்ரலாக நான் சொல்ல விரும்புறது, இந்த அட்டூழியங்கள், இந்த அநியாயங்கள், இந்த அக்கிரமங்கள், ஊழல்கள், ஏமாத்துகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்போ ஆளுகின்ற கட்சிக்கு நான் வந்து பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் போட்டிங்கனாலே எனக்கு தெரிஞ்சது வேஸ்ட்டு தான். ஸோ இந்த டிசிஷன்லாம் உங்களோடது. இது காலங்காலத்துக்கு இவங்க வந்து திருப்பி ஆட்சியை நடத்த இது போன்ற திருட்டுத்தனங்கள், ஊழல்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது மாற்றணும் அப்படின்னா நம்ம மனசு வச்சா மட்டும் தான் முடியும். ஸோ பாதிக்கப்பட்டவங்களாச்சும் நீங்கள் வந்து செஞ்சுச்சு இந்த எலெக்ஷனில் வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு வாக்களிங்க. ஆனால் யாருக்கு வாக்களிங்கிறது உங்களோட இஷ்டம். நான் திருப்பியும் சொல்கிறேன், அதை வந்து உங்களோட தனிப்பட்ட உரிமை, ஜனநாயக உரிமை, அதில் நான் வந்து தலையிட முடியாது. பட் ஆனால் நடக்கிற உண்மை யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். எத்தனையோ பேர் வந்து ஆட்சிக்கு வராமல் ஒரு எம்எல்ஏ கூட ஆகாமல் எத்தனையோ பேர் வந்து இப்போ எவ்வளோ கட்சிகள் வந்து உண்மையிலே மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய எவ்வளோ கட்சிகள் இருக்க தான் செய்யுது. அவங்களுக்கெல்லாம் வாக்களிக்க முடிஞ்சால் வாக்களிங்கள். ஆனால் அது உங்களோட விருப்பம். ஆனால் மறுபடியும் இவங்களை நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறது வந்து முக்கியமாக வந்து வளர்ந்து வரும் இளம் தலைமுறையினரோட வாழ்க்கையை வந்து ரொம்ப கேள்விக்குறியாகவும், இந்த வேலைவாய்ப்பு விஷயங்கள், பொருளாதார சம்மந்தப்பட்ட வருமானம் ஈட்டக்கூடிய விஷயங்கள், தொழில்கள் எல்லாத்துலேயும் வந்து பாதிக்கப்படுறது நம்ம தான். வளரும் தலைமுறை அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மட்டும்தான். ஸோ நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்துலையுமே மறுபடி வாக்களிக்கும் போது இது 5 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்திக்கிங்க. நல்லா அந்த தடவை வாக்களிக்கும் போது நல்லா யோசித்து சிந்திச்சு வாக்களிங்க. மறுபடியும் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களால் முடியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறீங்க அப்படின்னா, உங்களை சார்ந்திருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு 2-3 நபர்களை கூட மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ள முடியும் உங்களால். ஸோ நல்லா சிந்தித்து வாக்களியுங்கள். அதை நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன். ஸோ எனிவே தேங்க்யூ. ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் நடத்துகிற மாதிரி ஐடியாவில் இருந்தாலுமே, இவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஜிஓவை கேன்சல் பண்ணலாம். இப்போ எப்படி ஷார்ட் லிஸ்டட் பண்ணாங்களோ அந்த மெத்தடை கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து எப்பயுமே காசு வாங்கிட்டு போகிற ஜாப்னால வந்து இந்த முறை அதை செய்ய முடியாமல் இருக்கிற காரணத்தினால, யாரோ ஒரு நேர்மையான அதிகாரி வந்து இந்த மாதிரி ஒரு ஜிஓ ஷார்ட் லிஸ்டட் மெத்தட் கொண்டு வந்தது வந்து உங்களுக்கு காசு வாங்குறதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கிற காரணத்தினால டோட்டலாகவே கேன்சல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுபோக வேறு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜிஓ வந்து செயல்படாது, வேறு ஜிஓ தான் வரும். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்தி நம்ம இதில் இந்த வேலைக்கு போகிறதுக்கான வழிமுறையை பார்க்கணுமே தவிர, எலெக்ஷனுக்கு அப்புறம் சரி நடத்துவாங்க அப்போ பார்த்துக்கலாம்னு இருந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக இதை எதிர்பார்க்காதீங்க. ஸோ அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், இது சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் நடத்தணுங்கிற அந்த வார்த்தைக்கு போனீங்கனாலே இப்போ இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரொசீஜருமே அப்படியே சேஞ்ச் ஆகிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை வந்து என்ன செய்ய முடியுமோ பார்த்து பண்ணுங்கள். ஸோ எனிவே தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.